வழங்கும் கார்த்தி மற்றும் அரவிந்த் சாமி நடிப்பில் மெய்யழகன் செப்டம்பர் 27 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். பல தடைகளை தாண்டி தமிழக வெற்றிக் கழக மாநாட்டிற்கு அனுமதி கிடைத்துவிட்டது. பூமி பூஜை போடப்பட்டு முகூர்த்த காலம் ஊன்றப்பட்டு விட்டது. தமிழக அரசியல் களம் அதிரப்போகிறது என அரசியல் ஆர்வலர்கள் காத்து கிடக்கின்றனர். ஆனால் உள்கட்சி பஞ்சாயத்தே கட்சியை கலகலக்க வைத்து விடுமோ என்ற விசும்பல்தான் விஜய் காதுகளுக்கு போய் சேர்ந்திருக்கும் பேட் நோட் என்று கூறப்படுகிறது. தமிழக வெற்றிக் கழகம் தொடங்கி 7 மாதங்கள் கடந்துவிட்ட நிலையில் நேரடி அரசியல் நிகழ்வுகள் எதிலும் ஈடுபடாமல் இருந்து வந்த நடிகர் விஜய் திடீரென பெரியார் பிறந்த நாளில் அவரின் நினைவிடத்தில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். நாத்திகமும் ஆத்திகமும் கலந்த கலவையாய் இருக்கும் விஜய் அக்டோபர் 27ஆம் தேதி விக்கிரவாண்டியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநாட்டை நடத்துகிறார். பல தடைகளுக்கு பிறகு இந்த மாநாட்டை வெற்றிகரமாக நடத்தி முடிக்க வேண்டும் என விஜய் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். ஆனால் விஜயை சந்திக்க புசி ஆனந்த் தடையாக இருந்தது போய் இப்போது புசி ஆனந்தை சந்திக்க 7 பேரை கடந்துதான் போக வேண்டியுள்ளது என்று தமிழக வெற்றிக் கழக தொண்டர்கள் புலம்புகிறார்கள். புசி ஆனந்தை உடன் வைத்திருக்கும் வரை விஜயின் கட்சி தேராது, நிர்வாகிகளை மரியாதை இல்லாமல் பேசுகிறார் என்றெல்லாம் சர்ச்சைகள் கிளம்புகின்றன. விஜயின் அப்பா அம்மா அடிக்கடி வேளாங்கண்ணி சென்று வருவார்கள். அவர்களுக்கு உதவியாக இருந்தவர் புசி ஆனந்த். அரசியல் தெளிவு எல்லாம் ஒன்றும் கிடையாது என திருச்சி சிவா கடுமையாக விமர்சித்திருந்தார். இதனை தங்களின் மனக்குமுறலாகவே தமிழக வெற்றிக் கழக தொண்டர்கள் பார்க்கிறார்கள். இதுகுறித்து தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் சிலரிடம் பேசினோம். விஜய் மக்கள் இயக்கம் தொடங்கப்பட்ட பிறகு புசி ஆனந்த் பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டார். அவர் வருகைக்கு பிறகு இயக்க நிர்வாகிகள் விஜயுடனான தொடர்பு துண்டிக்கப்பட்டது. தமிழக வெற்றிக் கழகம் தொடங்கிய பிறகு விஜயை யாராலும் பார்க்கவோ கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளவோ முடியவில்லை என்பது அவர்களின் ஆதங்கம். புசி ஆனந்த் பெரிய தடைக்கல்லாக இருந்து விஜயை அணுக முடியாமல் செய்துள்ளார். தற்போது புசி ஆனந்தையே நெருங்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த குளறுபடிகள் மாநாடு தொடர்பாக செப்டம்பர் 26ஆம் தேதி நடந்த ஆலோசனை கூட்டத்தில் வெளிப்பட்டுள்ளது. ஆலோசனை எனும் நிர்வாகிகளை அழைத்து புசி ஆனந்த் எந்த ஆலோசனையும் செய்யாமல் உரை மட்டுமே நிகழ்த்திவிட்டு அனுப்பி வைத்தார் என்றும் அவர்கள் புலம்புகின்றனர். புசி ஆனந்தை சுற்றி ஒரு கோஷ்டி உருவாகி இருக்கிறது. மதுரை விஜய் அன்பன், புதுக்கோட்டை பர்வேஷ், நெல்லை சஜி, சேலம் பார்த்திபன், திருச்சி செந்தில், சென்னை அப்பு, புதுவை சரவணன் ஆகிய 7 பேர் லாபி செய்து வருகின்றனர். எந்த நிர்வாகிகளையும் இவர்கள் மதிப்பது கிடையாது. சக்தி படைத்த மாவட்ட செயலாளர்கள், வசதி இல்லாத நிர்வாகிகள் என தரம் பிரித்து பார்த்து புசி ஆனந்திடம் நெருங்க விடுகின்றனர். இதில் புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த பர்வேஷின் அட்ராசிட்டி அதிகம் என்கிறார்கள். பெண் நிர்வாகிகளை மரியாதை இல்லாமல் பர்வேஸ் பேசுகிறார் என்றும் கூறப்படுகிறது. இது போன்ற செயல்பாடுகளால் பெண் நிர்வாகிகள் பலர் செயல்படாமல் இருக்கிறார்கள். உறுப்பினர் அணி பொறுப்பாளர்களாக 2 பெண் நிர்வாகிகளை விஜய் நியமித்தார். அந்த பெண் நிர்வாகிகள் இப்போது எங்கே இருக்கிறார்கள் என்று தெரியாத ஒரு நிலைதான் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இதற்கு உதாரணமாக கும்பகோணத்தில் நடந்த ஆலோசனை கூட்ட சம்பவத்தை சொல்லலாம். அந்த கூட்டத்தில் பெண் நிர்வாகியான பாலக்கரையைச் சேர்ந்த புஷ்பா புசி ஆனந்திடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட வீடியோ சமூக வலைதளங்களில் வைரல் ஆனது. இதனால் தமிழக வெற்றிக் கழக மகளிர் அணியினர் மிகுந்த மனவேதனையில் இருக்கிறார்கள். தாங்கள் அவமதிப்பது தொடர்பாக விஜயிடம் சொல்ல முடியாமல் தவித்து வருகின்றனர். தங்களால் மாநாட்டிற்கு எந்த விதத்திலும் பாதிப்பு வந்துவிடக்கூடாது என மகளிர் அணி நிர்வாகிகள் நினைக்கிறார்கள். இதனால் மாநாடு முடிந்த பிறகு விஜய் வீடு முன்பாக மகளிர் அணியினர் தர்ணா செய்யவும் முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. புசி ஆனந்துக்கு தமிழக அரசியல் தெரியாது. அவர் புதுச்சேரியை சேர்ந்தவர். அதனால்தான் நான் புசி ஆனந்துக்கு வலது இடதுகரம் எல்லாம் என நிர்வாகிகளை பர்வேஷ் மிரட்டி வருகிறார். அதைவிட புசி ஆனந்த் துணை முதல்வர், அதற்கு அடுத்த முக்கிய அமைச்சரே நான் தான் என பர்வேஷ் பேசி வருவதாகவும் சொல்லப்படுகிறது. இப்படி கட்சியில் பர்வேஸ் செய்யும் அட்ராசிட்டிக்கு அளவே இல்லாமல் போய்விட்டது என அடிமட்ட நிர்வாகிகளும் புலம்பி வருகிறார்கள்.
கட்சி மாநாடு தொடர்பாக தஞ்சையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பேசிய புசி ஆனந்த், சமீபத்தில் ஒரு நிர்வாகி என்னை சந்தித்தார். அக்டோபர் 26, 27ஆம் தேதி லீவ் கேட்டாராம். ஆனால் அவரின் முதலாளி மாத கடைசி எவ்வளவு முக்கியமான நாட்கள், அப்போ போய் நீ லீவு கேட்டால் எப்படி என்று மறுத்துள்ளார். அதற்கு நம்ம நிர்வாகி, முதலாளி நான் 18 வருஷமா உங்ககிட்ட வேலையில இருக்கேன், 2 நாள் தானே லீவு கேட்கிறேன் என்று சொல்லியுள்ளார். அதற்கு அந்த முதலாளி, லீவ் எடுத்தால் உனக்கு போனஸ் தர மாட்டேன், வேலையை விட்டும் தூக்கி விடுவேன் என்று கூறியிருக்கிறார். அதுக்கு நம்ம நிர்வாகி, நீ போனஸ் கொடுத்தா கொடு, வேலையை விட்டு தூக்கினால் தூக்கிக்கோ, என் தலைவனை நான் பார்க்க போகணும், உன் வேலையே வேண்டாம் என்று சொல்லிவிட்டு வந்து விட்டாராம். இது போல உண்மையான தொண்டர்கள் இருக்கும் ஒரே கட்சி நமது தமிழக வெற்றி கழகம் என புசி ஆனந்த் பேசியுள்ளார். அடுத்த மாதம் 27ஆம் தேதி எனக்கு 26, 27 2 நாள் லீவ் வேணும் முதலாளி அப்படின்னு கேட்கும்போது, ஏண்டா எவ்வளோ ஒரு முக்கியமான நாள், நீ 26, 27 லீவு கேட்குற, எனக்கு தெரியாது முதலாளி, 26, 27 என் தலைவனை நான் 27ஆம் தேதி போய் பார்க்கணும், நீ சாயங்காலமே எனக்கு லீவை கொடு அப்படின்னோடனே, ஏண்டா நான் போனஸ் கொடுக்க மாட்டேன், சம்பளம் கொடுக்க மாட்டேன் தெரியணும், உன் போனஸும் வேணாம், உன் சம்பளமும் வேணாம், ஆனால் என் தலைவன் என்னை அழைச்சிட்டான், என் தலைவன் என்னை பார்க்கணும், அந்த முகத்தை நான் பார்க்கணும், அதனால நீ 15, 16 வருஷம் உன்கிட்ட வேலை செஞ்ச, உனக்கு இஷ்டம் தான் நீ போனஸை கொடு, வேலை கொடு, இல்லைன்னா எனக்கு என் தலைவன் இருக்கிறான், நான் அங்கே போய் பார்த்துக்கிறேன். புசி ஆனந்தின் இந்த பேச்சு சமூக வலைதளத்தில் வலம் வந்து சர்ச்சையை கிளப்பியுள்ளது. முதலில் குடும்பத்தை பாரு என்று விஜய் சொல்கிறார். ஆனால் புசி ஆனந்தோ வேலையை உதறிவிட்டு வா என்று சொல்வது எந்த விதத்தில் நியாயம்? அரசியல் முதிர்ச்சி இல்லாமல் புசி ஆனந்த் இப்படி பேசுவதாக பலரும் கேள்வி எழுப்பி வருகிறார்கள். தமிழக வெற்றி கழகத்திற்கு நல்ல வரவேற்பு இருக்கிறது. கட்சி தலைவராக விஜய்க்கு ஆதரவு பெருகி வருகிறது. ஆனால் புசி ஆனந்த் கோஷ்டியினர் 6 பேர் செய்யும் செயல்களால் ஆட்டத்தை கலைத்து விடுவார்கள் போல் தெரிகிறது. புசி ஆனந்தை சந்திக்க விடாமல் தடுக்கும் நிர்வாகிகளால் பல நிர்வாகிகள் விரக்தியில் இருக்கிறார்கள். தமிழக வெற்றி கழகத்தில் உருவாகியிருக்கும் கோஷ்டி, அடிக்கடி நடத்தப்படும் ஆலோசனை கூட்ட செயல்பாடுகள் அனைத்தையும் துல்லியமாக கண்காணிக்கும் உளவுத்துறை ஒவ்வொரு அசைவையும் ஆளும் தரப்பிற்கு ரிப்போர்ட்டாக அனுப்பி வருகிறது. இது ஒருபுறம் இருக்க, தென் மாவட்டங்களைச் சேர்ந்த நாடார், முக்குலத்தோர், தேவேந்திரகுல வேளாளர்களுக்கு தமிழக வெற்றி கழகத்தில் உரிய முக்கியத்துவம் தரப்படவில்லை. அது மட்டுமின்றி இந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்களை புசி ஆனந்த் ஒதுக்குவதாக கொந்தளிப்பில் இருக்கிறார்கள். 7 பேர் கோஷ்டியை வைத்து எளிதாக தமிழக வெற்றி கழகத்தை உடைத்து விடலாம். அது மட்டுமின்றி புசி ஆனந்த் தலைமையில் இந்த 7 பேர் கோஷ்டி பாஜக உள்ளிட்ட மாற்றுக் கட்சிக்கு தாவ வாய்ப்பு இருப்பதாகவும் உளவுத்துறை ரிப்போர்ட் கொடுத்துள்ளது. மாநாடு நடைபெறுவதற்குள் விஜய் இவற்றை உணர்ந்து சரி செய்ய வேண்டும், இல்லை என்றால் மாநாடு மாநாடாகத்தான் இருக்கும் என்று முடித்தனர் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள். இதுகுறித்து தமிழக வெற்றி கழக பெண் நிர்வாகி ஒருவரிடம் பேசினோம். பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் கடுமையான உழைப்பாளி, அவரை குறை சொல்ல முடியாது. ஆனால் அவரை சுற்றி இருக்கும் அல்லக்கைகள் லாபி செய்து அட்ராசிட்டி செய்து வருகிறார்கள் என்று தனது புலம்பலை சொல்லி முடித்தார். புதுக்கோட்டை பர்வேஷிடம் பேசினோம். எனக்கு எதுவும் தெரியாது, பொதுச் செயலாளரிடம் போன் செய்து பேசிக் கொள்ளுங்கள் என்று முடித்துக் கொண்டார். தமிழக வெற்றி கழக பொதுச் செயலாளர் புசி ஆனந்தையும் இந்த விவகாரம் தொடர்பாக விளக்கம் கேட்க பலமுறை போன் செய்து முயற்சித்தோம். ஆனால் அவர் நமது அழைப்பை ஏற்கவில்லை. வாட்ஸ்அப் மூலம் மெசேஜ் அனுப்பியும் பதில் இல்லை. ஆக இந்த விவகாரத்தில் மாஸ்டர் ஆக்ஷன் எடுப்பாரா? பொறுத்திருந்து பார்க்கலாம். 2D என்டர்டெயின்மெண்ட் வழங்கும் கார்த்தி மற்றும் அரவிந்த் சாமி நடிப்பில் மெய்யழகன் செப்டம்பர் 27 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.